الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا صدق الله கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒன்று கூடலை பொருந்திக் கொள்வானாக. இதில் ஹைறுகளை நலவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. எங்கள் எல்லாருக்கும் இந்த மார்க்கத்துடைய ஹக்கீக்கத்தான அடிப்படையான விடயங்களை விளங்கி கொள்ளக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக. இந்த பெற்றார் கூட்டத்தை நடத்தணும் என்று மஷூரா செய்து இந்தந்த விடயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தணும் என்று அந்த விடயங்களையும் மஷூரா செய்து தான் இந்த இடத்தில் உங்களுக்கு முன்னால் பல கருத்துகள் முன்வைக்கப்படுகிறது. உண்மையில் சொல்லப்பட்டது போல அல்லாஹ் சொல்லுகிறான், ஞாபகப்படுத்துங்கள், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், அது முஃமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். இந்த ஒன்று கூடல் எங்களுக்கு மிக பிரயோஜனமானதாக அமையணும் என்று தான் நாங்கள் எல்லாரும் ஆசை வைக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். எங்கள் உள்ளங்கள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். நாங்கள் ஒரு தீனியத்தான இந்த பயணத்தில் ஒரு வெற்றியான பயணத்தை அடையணும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்கிறதாக இருந்தால், அல்லாஹ்ட்டிருந்து வந்த நாங்கள் அல்லாஹுடைய சன்னிதானத்தை போய் அடைய போகிறோம். அல்லாஹுக்கிட்டிருந்து வந்த நாங்கள் அல்லாஹோட சன்னிதானத்தை அடைய போகிறோம். அல்லாஹோட சன்னிதானத்தில் இன்ஷா அல்லாஹ் வெற்றியாளர்களாக நாங்கள் போய் சேரோம். எங்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடையணும், உச்சி குளிரணும், ஆனந்தம் அடையணும். எங்களோட செயல்கள், எங்களோட குடும்பத்துடைய செயல்கள், எங்களோட பிள்ளைகளை கண்டு அல்லாஹ் சந்தோஷப்படணும். இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. மதரசாக்கள் நடத்துறது இதுக்குத்தான். அல்லாஹ்வோட சந்தோஷத்தை நாங்கள் எப்படி அடைகிறது? அல்லாஹ் எங்களை பார்த்து கண் குளிர்ச்சி அடையணும், அவன் மகிழ்ச்சி அடையணும். அப்படி அல்லாஹ்வோட சந்தோஷமும் குதூகலமும் எங்களுக்கு கிடைக்கும்ண்டா அடுத்தடுத்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு சிறப்பானதாக அமையும். அது சொர்க்கமாக, அது வெற்றிகரமான வீடாக அது அமையும். அதுக்குத்தான் மதரசாவில் நிறைய முயற்சிகள் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர்களையும் மதரசா ஒரு 12 பகுதிகளாக பிரித்து கிட்டத்தட்ட 80 உஸ்தாதுமார்கள், இந்த உஸ்தாதுமார்கள் அந்தந்த பகுதிகளுக்கு பொறுப்பான உஸ்தாதுகள் என்றும், அதுக்கு கீழே பொறுப்பான உஸ்தாதுமார்களுக்கு உதவியான உஸ்தாதுமார்கள் என்றும் பல முயற்சிகள் நடைபெறுகிறது. வாராந்த மஷூராக்கள் நடைபெறுகிறது. அந்தந்த செக்ஷன்களுடைய மஷூராக்கள் நடைபெறுகிறது. அந்த மஷூராக்களை கொஞ்சம் விரிவாக்கணும் என்று சொல்லி 12 செக்ஷன்களையும் ஒரு 5 செக்ஷனாக சுருக்கி இருக்கிறோம். அதாவது மஷூராக்களில் ஒரு சில செக்ஷன்கள், டிபார்ட்மெண்ட்டுகள் இன்னும் ஒரு செக்ஷனோடு சேர்ந்து அவங்களுடைய சிந்தனைகளை விரிவாக்கணும் என்ற கருத்தில் அந்த ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். கிதாபு 4 பிரிவுகளை கொண்ட பகுதிகளாக இருந்தாலும் 4 செக்ஷனாக இருந்து மாணவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் கவனித்தாலும் 2 செக்ஷன்களாக உஸ்தாதுமார்கள் ஒன்று சேர்ந்து எல்லா மாணவர்களை பற்றியும் யோசிக்கணும், சிந்திக்கணும், அவர்களுடைய முன்னேற்றங்களை பற்றி ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளணும் என்ற முடிவெடுத்திருக்கிறோம். ஹிஃபுதிலேயும் 7 செக்ஷன்கள் இருந்தாலும் அந்த 7 செக்ஷனை 2 பகுதிகளாக பிரித்து 2 பகுதிக்கும் 2 பொறுப்புதாரிகளை நியமித்து 4 செக்ஷன் ஒரு ஜமாத்தாகவும் 3 செக்ஷன் ஒரு ஜமாத்தாகவும் இருந்து மதரசாவுடைய மாணவர்களுடைய முன்னேற்றங்கள் விடயமாக விரிவாக ஆலோசிக்க வேண்டும், விரிவாக கருத்துக்கள் பரிமாறப்பட வேண்டும் என்று இந்த விடுமுறையில் ஏற்பாடு செய்தோம். அதுபோல தான் உயர்கல்வி பிரிவில் தௌரா ஹதீஸ் பிரிவு, அதாவது மத ஒப்பீட்டு ஆய்வு பிரிவு, அதே நேரம் குர்ஆன் கிராத்துடைய பிரிவு, இஃப்தாவுடைய பிரிவு, முஃப்தி பிரிவு, இந்த 4 பிரிவுகளும் சேர்ந்து ஒரு பிரிவாக ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ் அமைக்கப்பட்டு
4 பிரிவுடைய உஸ்தாதுமார்களும் ஆலோசிக்க வேண்டும், மஷூராக்கள் செய்ய வேண்டும் அந்த பிரிவுடைய முன்னேற்றத்துக்காக. இது இந்த விடுமுறையில் தான், விடுமுறைக்கு முன்னால் மஷூரா செய்து இந்த விடுமுறையில் தான் இந்த விடயங்கள் எங்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குகிறது. ஏன் இதெல்லாம் செய்கிறோம்னா, எங்களோட மாணவர்கள் ஒரு கண்குளிர்ச்சியான மாணவர்களாக ஆகும், ஒரு திருப்திகரமான மாணவர்களாக ஆகும். இங்கிருந்து பாஸ் அவுட் ஆகிறவர்கள் இறை நேசர்களாக ஆகணும், அல்லாஹுடைய தொடர்பு உள்ளவர்களாக ஆகணும். அவர்களை கண்டு நாங்கள் கண் குளிரணும். அவர்களுடைய இரவும் பகலும் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எங்களுடைய உள்ளத்தில் ஆனந்தத்தை உண்டாக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய மாணவர்களால் அந்த ஹைறுகள் நடைபெறுகிறது. அதற்கு நாம் ஒரு 60, 40, 50 வீதம் என்று ஒரு புள்ளியை விட்டாலும் அது ஒரு 100 மார்க்ஸ் அடையணும். எங்களோட மதரசாவிலிருந்து பாஸ் அவுட் ஆகிற எல்லாரும், இல்மு படிக்கிற எல்லாரும் ஷிதோவிகளாக, நல்லோர்களாக, முத்தகீங்களாக, வெளிச்சம் உள்ளவர்களாக, அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உள்ளவர்களாக ஆகணும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, சாதாரணமான எதிர்பார்ப்பல்ல. கண்ணியமானவர்களே, அந்த எதிர்பார்ப்பில் தான் இந்த மஷூராக்கள் நடைபெறுகிறது. பல திட்டமிடல்களை ஏற்பாடு செய்து அதை அடைவதற்கான பல முயற்சிகளை நாம் வகுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் பேரண்ட்ஸையும் கூப்பிடுவோம். நாங்கள் ஆரம்பத்தில் மஷூரா செய்தோம், 2 கட்டமாக. ஹிஃபில் பிரிவில் இருக்கிற பெற்றார்களை ஒரு நாளைக்கும், கிதாபு பிரிவில் இருக்கக்கூடிய பெற்றார்களை இன்னும் ஒரு நாளைக்கும் அழைப்போம். மஷூராக்களில் பல கருத்துக்கள் பேசப்பட்டது. ஒரு பகுதியிலிருந்து பெற்றார்கள் வரும் பொழுது, தகப்பன் மட்டும் வரும் பொழுது அவர்களுக்குள்ள வாகன வசதிகளை ஏற்பாடு செய்து அவர்கள் குறுகிய செலவுகளோடு, சுருக்கமான செலவுகளோடு வந்து சேருவார்கள். நாம் ஹிஃபில் கிதாபு என்று பிரித்தால் சில நேரம் பேரண்ட்ஸுக்கு சில கஷ்டங்கள் ஏற்படலாம், பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம் என்று மஷூரா செய்ததினால தான் மஸ்ஜிதில் சில நெருக்கடிகள் இருந்தாலும், இடம் கொஞ்சம் பற்றாக்குறைவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் எல்லாரையும் ஒரே நேரத்தில் ஒன்று சேர்ப்போம் என்ற ஒரு கருத்து மஷூராவில் பேசப்பட்டதுனால தான் உங்கள் எல்லாரையும் ஒரே நேரத்தில் நாங்கள் இந்த இடத்துல ஒன்று சேர்த்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் எங்களோட ஆசையும் எங்களோட எதிர்பார்ப்புகள். இதுக்குத்தான் நாங்கள் மஷூரா செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்று சொல்லல, நிறைய இருக்குது. இன்னமும் அந்த இடத்தை அடையணும் என்ற ஒரு ஆவா. இன்னும் ஒரு கவலை என்னண்டா, கண்ணியமானவர்களே, இந்த மதரசா ஆரம்பித்து 25 வருடம் தாண்டி விட்டது. ஆரம்பம் ஒரு 10 வருடம், ஒரு 15 வருடம் உண்டுங்களேன். ஆரம்பத்தில் இருந்து மாஷா அல்லாஹ் ஒரு 8ஆம் வருடத்தில் தான் மாணவர்கள் பாஸ் அவுட் ஆக தொடங்கினார்கள். 99 ஆரம்பித்தது, 2007 தான் முதலாவது பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. 9 மாணவர்கள் எங்கள்கிட்ட ஆரம்பமாக பட்டம் பெற்று வெளியாகினார். அந்த நேரத்தில் நாங்கள் மாணவர்கள் அடைந்த கண்குளிர்ச்சிகள், அல்ஹம்துலில்லாஹ், பல மாணவர்கள் இங்கு உஸ்தாதுமார்களாக இருக்கிறார்கள், பல மதரசாக்களில் அதிபர்களாக உஸ்தாதுமார்களாக இருக்கிறார்கள், பல மஸ்ஜிதுகளில் இமாம்களாக இருக்கிறார்கள், பல தீனுடைய ஹிதுமத்தில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹுடைய பாதையில் வருஷம் முடித்தவர்களாக மாஷா அல்லாஹ், அதிலும் ஒரு சில மாணவர்கள் 2வது வருடத்தையும் முடித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்று ஒரு 10 வருடத்துக்கு முன்னால், 2015க்கு முன்னால் என்று சொல்லுங்களேன், அன்று எங்களோட மாணவர்களுக்கிட்ட, எங்களோட ஓதக்கூடிய மாணவர்கள்ட்ட இருந்த கண்குளிர்ச்சிகள், அந்த ஆனந்தங்கள், சந்தோஷங்கள், அந்த நேரத்தில் உள்ள மாணவர்களுக்கு நாம் ஒரு மார்க்ஸை போட்டால் அது ஒரு 75, 80, 85 புள்ளிகள் இடலாம். ஷீதோவிகள், நல்லோர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், நிறைய விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்று அதே முயற்சி தான் நடக்குகிறது. மதரசாவும் கொஞ்சம் விரிவாகிவிட்டது என்றாலும் மாணவர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய சிறப்பு என்ற, அவர்களுடைய நல்ல விடயங்கள் என்று நாம் புள்ளியிடும் பொழுது சில நேரத்தில் ஒரு 50 புள்ளி தான் போடலாம்.
அல்லது ஒரு 60, 40, 45 இப்படியான புள்ளிகளைத்தான் இடலாம். இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் மனதுக்கு ஒரு கவலையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக நான் சொல்லுகிறேன், கண்குளிர்ச்சின்றது போன கிழமை எங்களோட மஷூராவில் ஒரு கடிதம் வாசித்தோம். மஷூராவில் ஒரு கடிதம் வாசித்தோம். அது எங்கட புள்ளை அல்ல, ஹக்கானியால் ஓதின ஒரு புள்ளை அல்ல. அது எங்கே ஓதினார் என்று கூட தெரியல. எங்களோட பழைய மாணவர்களால் ஒரு போட்டி ஒன்று அறிமுகப்படுத்தினார்கள். ஒரு கிதாபை எழுதணும் என்று. ஒரு கிதாபில் எக்ஸாம் நடக்கும், போட்டி நடக்கும். அந்த கிதாபை நீங்கள் முழுமையாக, அதாவது அதை முத்தாலா செய்து விட்டு மீட்டி அதனுடைய விடயங்கள் அறிந்து வாருங்கள். ஒரு திகதி அறிவிக்கப்பட்டது. அதிகமானவர்கள் வந்தார்கள். கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள். 1ஆம் 2ஆம் 3ஆவது இடத்தை அடைந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நிகழ்வு நடந்து முடிந்தது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு மாணவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஒரு ஆலிம், நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டேன், எனக்கு ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை ஒரு நன்றியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த கிதாபு ரஹீக்குல் மக்தூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அந்த சுருக்கம், வாழ்க்கை, அவர்களுடைய சரிதை எழுதப்பட்ட ஒரு கிதாப். அது அவர் என்ன சொல்லுகிறார், இந்த செய்தி வந்ததோடு நானும் இந்த கிதாபை முத்தாலா செய்ய, இந்த கிதாபை படிக்க விரும்பினேன், இந்த போட்டியில் கலந்து கொள்ளணும் என்ற நோக்கத்தில். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு புது அனுபவம். அந்த கிதாபை நான் அப்பப்போ சில சந்தர்ப்பங்களில் சில பகுதிகளை மட்டும்தான் மீட்டி பார்க்கறது. மாஷா அல்லாஹ். இந்த தடவை முழுமையாக இந்த கிதாபை வாசிக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் அதில் ஒரு பந்தியில் எழுதுகிறார், நான் இரவு நேரம் நான் எழுந்தேன். இரவு நேரம் எனக்கு தூக்கம் புகல்ல. நான் வுது செய்து கொண்டு நான் கொஞ்சம் தொழுது விட்டு, எனக்கு ஞாபகம் உள்ளதை சொல்லுகிறேன், தொழுது விட்டு கொஞ்சம் குர்ஆன் ஓதினேன். அதுக்கு பின்னால் இந்த கிதாபை கொஞ்சம் முத்தாலா செய்யணும் என்று இந்த கிதாபை கையில் எடுத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை சரித்திரங்கள் எழுதப்பட்ட கிதாபு. அதை நான் அந்த இரவு நேரம் படித்தேன். படிக்கும் பொழுது அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஷ்டமான அந்த உடம்புக்கு ஏற்பட்ட துயரங்கள், வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்கள், சிரமங்கள், காயம்பட்ட அந்த உடம்பு காயமடைந்த இந்த விடயங்கள் எல்லாம் அதை அந்த பாடத்தில் படிக்கும் பொழுது என்ன அறியாமலே என் கண்ணால் கண்ணீர் வந்தது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட சிரமங்களையும் கஷ்டங்களையும் படிக்கிறேன், என்னால் தாங்கிக் கொள்ள இயலா, கண்ணால் கண்ணீர் வடிந்தது. அப்படியே கிதாபை மூடிவிட்டு அதே கவலையில் உறங்கினேன். அவர் சொல்லுகிறாரு, நான் அந்த சந்தர்ப்பத்தில் நான் உறங்கி ஒரு 10 நிமிடம் இருக்கும், உயிரிலும் மேலான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டேன் என்றார். நான் கனவுல பார்த்தேன். கண்ணியமானவர்களே, நான் மஸ்ஜிதில் உறங்குகிறேன். மஸ்ஜிதுடைய வாயலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அந்த காட்சியை நான் கண்டேன் என்றார்கள். இப்படி ஒரு செய்தியை காதால் கேட்கும் பொழுது கண் குளிர்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பள்ளியில் இருக்கிற இமாமா, ஒரு ஆலிம், அவர் இரவேல எழும்புகிறார், தொழுகிறார், ஓதுகிறார், கிதாபுகளை முத்தாலா செய்கிறார், உறங்குகிறார். அந்த உறக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காணுகிறார் என்றால் அவருடைய லைஃப், வாழ்க்கை எங்களுக்கு விளங்குது. அவர் எப்படி வாழுகிறார், அவருடைய சிந்தனை, உள்ளத்தில் எப்படிப்பட்ட சிந்தனை, அவர் அல்லாஹ்வுடைய ஒரு தொடர்புள்ளவராக இருப்பார். கண்ணியமானவர்களே, இந்த காட்சிகளைத்தான் நாங்களும் இந்த ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் எதிர்பார்க்கிறது. இந்த மாணவர்கள் இந்த வரலாறுகளை எங்கள்கிட்ட சொல்லணும். அவர்களுடைய அழகான நடவடிக்கைகளை கண்ணால் பார்க்கணும். இப்போ அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் அவர்கள் சொன்னது போல 15 வயது அடைந்த எல்லாரும் வீட்டில் அழுகிறார்கள் என்றால் அந்த வீடு அழகான ஒரு சூழல் உள்ள வீடு. நான் எதிர்பார்க்கிறேன், எங்களோட மதரசாவில் இருக்கிற எல்லா மாணவர்களும் தஹஜ்ஜத்தில் அலோனும், கண்ணீர் வடிக்கணும், அவர்கள் குர்ஆன் திலாவத்து செய்யணும்,
அவர்கள் ஒரு பக்குவமான மாணவர்களாக தனது வாழ்க்கை அமைக்கணும். இந்த காட்சியை கண்டு எங்களோட மதரசாவும் மாஷா அல்லாஹ் ஒரு தர்பியத்தோடு இந்த மதரசா பயணிக்குது என்கிறதுக்கு ஒரு அடையாளம். மதரசாவை கணக்கு போடுறதாக இருந்தால் இந்த மாணவர்களை வச்சுத்தான் மதரசாவுக்கு ஒரு கணக்கு போடலாம். மதரசாவோட தர்பியா என்ன, மதரசாவுடைய வெளிச்சங்கள், பிரகாசங்கள், மதரசாவில் இருக்கக்கூடிய அந்த அந்த சிறப்புகள், மாஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இதை அடைகிறதுல நிறைய குறைபாடுகள் இருக்கிறதான் நான் உங்களோடு பேசுகிறேன். உண்மையிலே உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாரும் இன்னும் உத்தர பார்க்கவா, நான் என்னையே பார்க்குறேன். நானும் ஒரு மதரசாவில் ஒரு ஹாதிமாக இருந்தாலும் நானும் 4 பிள்ளைகளுக்கு ஒரு வாப்பை தான். அந்த 4 பிள்ளையும் என் வீட்டில் நான் பார்க்குறேன். அதே நேரம் எல்லா மாணவர்களையும் மதரசாவில் பார்க்குறோம். என்னோட மஷூராக்கள் அதிகமாக இந்த புள்ளி ஒரு 80ஆக 90ஆக ஆகினா எப்படி சிறப்பாக என் மதரசாவோட புள்ளி ஒரு 90ஆக பாஸ் அவுட் ஆகிற மாணவர்களுடைய அந்த புள்ளி விவரம், அதாவது அவர்களுக்கு கொடுக்குற மார்க்ஸ், சிறந்த மாணவர்கள் என்ற மார்க்ஸ் ஒரு 100ஆக 95ஆக 90ஆக 85ஆக இருந்தால் இவ்வளோ சந்தோஷமாய். இப்போ நாங்கள் சில நேரங்களில் அந்த புள்ளியை இடுற நேரத்தில் யோசிச்சா ஒரு 40 புள்ளி தான் விடலாம் போல இருக்குது, ஒரு 45 புள்ளி போடலாம் போல் இருக்குது, அது ஒரு 50 புள்ளி போடலாம் இருக்குது. 50 புள்ளி தான் போட்டாலும் 50 இல்லை 50 இருக்குது. கண்ணியமானவர்களே, இதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் பேசின தலையங்கம், வியாவுத்தீன் முஃப்தி ஹசரத் பேசின தலையங்கங்கள், உண்மையிலே இந்த அடையிறதுக்கு எனக்கிட்ட உள்ள குறைபாடுகள் அதை நான் யோசிக்கிறேன். எங்களோட பலகீனங்கள், எங்களோட உஸ்தாதுமார்கள்ட்ட நாங்கள் போன மஷூரால சொன்னோம், எல்லா நேரத்திலையும் தர்பியாவை அதிகரிப்போம். மாணவர்களோடு புத்தி சொல்றதை விட சஹாபாக்கள் பேசிக்கொண்டாங்க, தால் நுமினுசா, கொஞ்ச நேரம் வாங்களேன் ஈமானை பற்றி பேசுவோம். இதை நாங்கள் மதரசால உருவாக்குவோமே. உஸ்தாதுமார்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அழைக்கப்பட்டு தான் பயம் பண்ணணும் இல்லை, நாங்கள் போய் அந்த செக்ஷனில் முதாக்கரா செய்வோம். அல்லாஹ் பற்றி பேசுவோம், ஆஹ்ராவை பற்றி பேசுவோம், மௌத்தை பற்றி பேசுவோம், கபரை பற்றி பேசுவோம். இந்த மாணவர்கள் வெளிச்சம் உள்ள மாணவர்களாக ஆகணும், ரப்புடைய தொடர்புள்ள மாணவர்களாக ஆகணும், சாலிஹீன்களாக ஆகணும், முத்தகீன்களாக ஆகணும். எங்கள்கிட்டிருந்து பாஸ் அவுட் ஆகிறவர்கள் கண்ணியமானவர்களே நல்ல கல்விமான்களாக, துறை சார்ந்தவர்களாக, நல்ல ஆளுமை உள்ளவர்களாக, நல்ல அதாவது பணம் வசதி படைத்தவர்களாக, வாப்ப தகப்பன் நல்ல ஒரு வியாபாரி, இவர்களும் நல்ல அழகான ஒரு வியாபாரியாக ஆகிறது குற்றமல்ல. எங்களோட O level ரிசால்ட் அழகாக அமையணும் முயற்சிக்கிறோம், A level ரிசால்ட் அழகாக அமையணும் முயற்சிக்கிறோம். மாணவர்களுக்கு நல்ல அழகான தொழில் வழிகாட்டல்கள் செய்யணும் என்று விரும்புகிறோம். நல்ல நிலைமையில மாணவர்கள் இருக்கணும் என்று விரும்புகிறோம். நீங்க ஒரு வியாபாரியாக இருக்கலாம், நீங்க ஒரு உஸ்தாதாக இருக்கலாம், நீங்க ஒரு பள்ளி இமாமாக இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு பாடசாலை அதிபராக இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு அக்கௌண்டன்டாக இருக்கலாம், நீங்க ஒரு டாக்டராக இருக்கலாம். உலகத்தில் எந்த துறையை அடையலாம். இந்த இல்மோடு அடையும் பொழுது இந்த இல்முடைய பிரகாசம், இந்த இல்முடைய நூர், இந்த இல்முடைய ஜோதி அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள ஒரு மாணவனாக, ஒரு ஆலிம், ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் ஆகலாம், அல்லது ஒரு அக்கௌண்டன்ட் ஆகலாம், அல்லது எந்த துறைக்கு போனாலும் பிரச்சனை. ஒரு நல்ல பிரபல வியாபாரி ஆகலாம், ரப்ப பயந்த வியாபாரி, தக்குவா உள்ள வியாபாரி, ஆலிமுண்டா இவர் தான் அப்பா, இவர் தான் எங்கள்ட பஜாரில் உள்ள ஆலிம் பாருங்க, மாஷா அல்லாஹ். இப்படி இதுதான் எங்கள்ட எதிர்பார்ப்பு. பாடசாலை கல்வி எல்லாம் நாங்கள் வழங்குறோம், மாஷா அல்லாஹ். ஓதினத்துக்கு பின்னாலேயும் மாணவர்கள் பல கோர்ஸுகளை முடிக்கிறார்களா, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை, ஆதரவு. துறை சார்ந்தவர்களாக நீங்கள் ஆகணும். உங்கள்கிட்ட ஆளுமை இருந்தால் தான் சமூகத்தை சிறப்பாக வழி நடாத்தலாம். நீங்கள் சாலிஹீன்களாக எப்படி ஆகுவீங்க? கண்ணியமானவர்களே, இன்றைக்கு இந்த இந்த மஜ்லிஸில் இருக்கிறீங்க உண்டோ தௌரா ஹதீஸ் புள்ளகள் என்னங்களே, 6ஆம் 7ஆம் வருஷத்தில் இருக்கிற புள்ளகள், அல்லது 6ஆம் வருடத்தில் இருக்கிற புள்ளகள்,
6ஆம் வருடத்தில் இருக்கிற பிள்ளைகள் வார ஜனவரிக்கு பாஸ் அவுட் ஆகுவார். அவர்கள் தௌரா ஹதீஸுக்கு போவார்கள். இப்போ இந்த மாணவர்களுடைய தஹஜ்ஜத், எனக்கு ஒரு கவலை என்னன்னா, என் விருப்பம், நம்ம மஷூராவில் பேசுகிறேன், எங்களோட விருப்பம் என்னன்னா, மாணவர்களை யாரையும் நாங்கள் எழுப்பாட்டக்கூடாது. நான் இந்த மாணவர்கள்ட்ட கடைசியாக சொன்னேன், நாங்கள் உங்களை எழுப்பாட்டப்படா, சுயமாக செல்ஃபாக நீங்கள் எழும்போம். இந்த பயிற்சியை நாங்கள் எப்போ எடுக்க போகிறோம்? அந்த வாப்பா சொல்கிறாரு, ஹசரத் எங்களோட புள்ளை எழுப்பாட்டு அந்த கஷ்டம் ஹசரத், எவ்வளவுதான் எழுப்பாட்டினாலும் எழும்ப மாட்டார். இங்களை எழுப்பாட்டிட்டு வந்தால் அங்களை தூங்குறாரு, அங்களை எழுப்பாட்டிட்டு வந்தால் இங்களை செட்டியில் தூங்குறார். தஹஜ்ஜத் இல்லை, சுபஹுக்கும் பள்ளிக்கு போகிறார் இல்லை, தூக்கம். இந்த வாப்பா இந்த செய்தியை சொன்ன எங்களுக்கு எவ்வளோ கவலை. இதே நாங்கள் இந்த ஹாஸ்டலில் இருக்கிற மாணவர்களை எழுப்பாட்டுறோம், பாங்கு சொல்கிறோம், பெல் அடிக்கிறோம், எழுப்பாட்டுறோம், பலர்களும் எழுப்பாட்டுகிறார்கள், சத்தம் போட்டு எழுப்பாட்டுகிறார்கள், ஆனாலும் அசைகிறார்கள் இல்லை. இப்போ யோசிக்கிறோம், இவர்கள் எப்போ தஹஜ்ஜத்துக்கு செல்ஃபாக எழும்புவார்கள்? இந்த உணர்வு எப்படி வரும்? இதுக்கு என்ன செய்யலாம்? இதுதான் எங்களோட கவலை, வேறொன்றுமல். பக்குவம். அல்லாஹ் இனியும் உங்களே இந்த ஹராமான அந்த இரத்தத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. எங்களுக்குள்ள இருக்கிறது வீண் விரயமாகப்படாது, அநியாயமாகப்படாது. இன்னும் ஒருவனுடைய ஒரு ரூஃபாவை நான் ஹராமாக எடுக்கக்கூடாது. பேணுதல் வரணும், பேணுதல் என்ற வாழ்க்கையில் பேணுதல் சொல்லப்பட்டது போல. கண்ணியமானவர்களே, இந்த பேணுதல்கள், பக்குவங்கள் இந்த மாணவனுடைய கண்ணால் பாவம் நடக்கப்படா. கண்ணு தவறு செய்ய மாட்டான். மாணவன் ஃபோன் எடுக்க மாட்டான். ஃபோன் எடுத்தாலும் தேவையில்லாத எந்த பகுதிக்கும் அவர் போக மாட்டார். அவர் அசிங்கங்கள் பார்க்க மாட்டார். அசிங்கங்களை காதால கேட்க மாட்டார். மாஷா அல்லாஹ், எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் தனது பக்குவத்தோடு இருப்பார். இப்படி ஒரு செய்தி கிடைச்சா எங்களோட உள்ளம் குளிரும். மாஷா அல்லாஹ், எங்களோட தர்பியத்தில் வளர்ந்த புள்ள, ஹக்கானியாவுடைய உஸ்தாதுமார்களுடைய அந்த கண் குளிர்ச்சிக்குள்ளே வளர்ந்த புள்ள, மாஷா அல்லாஹ், ஒரு சாலிகான புள்ள. இதை நாங்கள் கேள்விப்படுறோம். அதுதானே, கேள்விப்படுறதுக்கு மார்க்ஸ் போட்டால் 40 தான். 40 சில நேரம் கொஞ்சம் கஷ்டமாகும். இல்லை 50 போடலாம்ண்டா அல்ஹம்துலில்லாஹ் போடலாம். இன்னும் ஒரு 50 ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதைத்தான் நீங்கள் ஒவ்வொருவர்களும் பெற்றார்கள். நீங்கள் யோசனை பண்ணுங்க, இந்த கூட்டத்துடைய எதிர்பார்ப்பு என்னான்டா? நீங்கள் முடிவு செய்யுங்கோ, செல்ஃபாக நான் தஹஜ்ஜத்துக்கு எப்படி எழும்புறேன்? ஏன்னா குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் எழும்போணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ரஹிமல்லாஹு இம்ரஅன், ஒரு ஆணுக்கல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக, அவர் செல்ஃபாக எழும்பி அவர் வுது செய்து அவர் தஹஜ்ஜத்தை நீளமாக தொழுது தனது மனைவியை எழுப்பாட்டி, இவர் எழும்பினாத்த மனைவி எழுப்பாட்டலாம். யாரோ ஒருத்தர் எழும்போணும், எழும்பினா தானே. அப்போ கணவனும் எலும்பல்ல, மனைவியும் எலும்பல்லாம், 2 பேருக்கும் சுபகும் இல்லா பைத்திடும். கண்ணியமானவர்களே, அப்போ வீட்டில் புள்ளைகள் எழும்போணும். புள்ளைகளுடைய அழுக சத்தம் வாப்பா கேட்கணும். புள்ளைகளுடைய அழுக சத்தம் உம்மட காதில் கேட்கணும். இப்படிப்பட்ட சீதோவிகள் இந்த மண்ணில் உருவாகணும் என்ற ஆசைதான். வெறுமனையே பட்டதாரிகள் உருவாகணும் என்றதல்ல. விழா வச்சு நாங்கள் ஹக்கானியா இத்தனை பேரை பாஸ் அவுட் ஆகின்ற பெருமை அல்ல, அதுக்கு இல்லை. நாங்கள் கண்ணியமானவர்களே, நாங்கள் ஆசை வைக்கிறோம் இதைத்தான். ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்த ரமலான் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கணும், ரமலான் எப்படி பயன்படுத்தினோம் நீங்கள் உங்கள்கிட்ட கேளுங்களேன், நான் எனக்கிட்ட கேட்குறேன். இந்த மாணவர்கள்ட்ட கேட்டுக்கொள்ளட்டும், ரமலானை நாங்கள் எப்படி பயன்படுத்தி ஒரு முபாரக்கான காலம். எத்தனை தடவை என கண்ணால் கண்ணீர் வடிஞ்சிச்சு, ரஹ்மத்தை கேட்டு அழுது அல்லாட்ட கெஞ்சி துவா கேட்டு. கண்ணியமானவர்களே, இது ஒவ்வொன்றாக பேசினா அதுக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன சொல்கிறேன்னுண்டா, ஒரு நல்ல ஒரு கண் குளிர்ச்சியான மாணவர்கள் இந்த இடத்துல உருவாக்கணும். அதுக்குள்ள பெற்றார்கள் தான் நீங்கள். அதுக்குத்தான் குறிப்பிட்ட தலையங்கங்கள். சில மஷூராவில் பேசினாங்க, வீட்டு சூழல் கொஞ்சம் முறப்பாடுகள் அடிக்கடி வருகிறது, சூழல் மோசம் என்று சொல்லி. நிறைய மக்களுடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல தூய்மை இல்லை, ஹராம் ஹலாலில் பேணுதல்கள் இல்லை.
இப்படியான விடயங்கள் எங்களுக்கு மத்தியில் பேசப்பட்டதுனால தான் அதை தலையங்கங்களாக உங்களுக்கு முன்னால் இந்த கருத்துகள் முன்வைக்கப்பட்டது. கண்ணியமானவர்கள், எதனால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கோ. மதரசான்றது பெரிய செலவோடு நடக்கிறது, சாதாரணமாக இல்லை. இன்றைக்கு நான் எதிர்பார்க்குறேன் என்னன்னா, உங்கள்கிட்ட அடிக்கடி வசூல் பண்ணணும்னு நோக்கமே இல்லை. நாங்கள் அப்படிப்பட்ட பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள் ஞாபகப்படுத்துறது எங்களோட முறை தான். எனக்கு உண்மையிலே நான் இந்த விஷயத்தில் நிறைய யோசிக்கிறேன். இந்த ஃபீஸ் கட்டலாண்டு கோல் பண்ணுறதும், ஃபீஸ் கட்டலாண்டு நாங்கள் போன எக்ஸாமுக்கு நாங்கள் அட்மிஷன் கொடுத்தோம். அட்மிஷன் கொடுத்தா ஃபீஸை கட்டினா தான் அட்மிஷன், ஃபீஸால் அட்மிஷன் இஷ்யூவாக்குவாங்க. அந்த அட்மிஷனை கொண்டு தான் எக்ஸாம் ஹோலு போகுவோம். இப்போ பிள்ளைய நாங்கள் அட்மிஷன் எடுங்க ஆஃபீஸில் எடுக்கணும்னா ஆஃபீஸ் எப்போ அட்மிஷன் கொடுப்பாங்கன்னு அவங்களோட ஃபீஸ் பேலன்ஸ் இல்லை, அட்மிஷன் கிடைக்கும். பேரண்ட்ஸ் பதறி விழுந்து கொண்டு வராங்க. என்ன மாதிரி செஞ்சு நான் 2 மாதத்தில் கட்டுறேன், அல்லது இப்போ கொஞ்சம் கட்டுறேன், 4 மாதத்தில் மற்றத்தை கட்டுறேன் என்று சொல்லி எப்படியோ பேசி கதைச்சி நானும் சொன்னேன். அப்படி யாராவது வந்து கேட்டால் கொடுங்க அட்மிஷனை, பிரச்சனை இல்லை. கட்டுறவங்க கட்டுவாங்க, கட்டாதவங்களுக்கு ஒரு டைம் ஒன்று எடுங்க, 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ, அதுக்கு பின்னால் நாங்கள் கால் பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு. உண்மையில் இது ஆசை இல்லை. இதை நான் உள்ளத்தால் வெறுக்கிறேன். சில நேரங்களில் அது மாணவர்களுக்கு தெரிய வரும். வாப்பா ஃபீஸ் கட்டுறா இல்லை எவ்வளோ கட்டுறாருன்றெல்லாம் அவருக்கு தெரிய வரும். இது அவரும் அழகு இல்லை. இந்த பாடத்தை நான் விரிவாக பேசணும், டைம் இல்லை. ஆனால் நான் இப்படியான ஒரு நிலப்பாட்டை விரும்பலை. ஏனென்றால் எனக்கு நான் படித்த பாடம் என் உஸ்தாதுமார்கள்ட்டையும் எனது அருமையான தந்தையிட்டையும் படித்த பாடம் என்னண்டா, இங்கே நலவுகள் நடக்குமுண்டா, இங்கிருந்து கயிறுகள் போகுமுண்டா, அல்லாட புறத்திலிருந்து பரக்கத்துகள் வரும், மறைமுகமான உதவிகள் வரும். அல்லாஹ் இந்த மதரசாவை அவன் நடாத்துவான். நாங்கள் ஃபீஸ் கட்டணுமுண்டல்ல. இங்கு துண்டு முழாது, இங்கு நெருக்கடி வராது, இங்கு கடன் இல்லை, ஷேப்பா போகுது. நாங்கள் கஷ்டப்பட்டுத்தான் மதரசா நடத்தணும் என்ற ரப்பு நடத்துவான். எனக்கு ஒரு பயம் என்னன்னா, இங்கிருந்து நலவு புகாததின் காரணமாக, நலவுகள் குறைஞ்சதின் காரணமாக அல்லாட சோதனைகள் வந்து விட்டதோ. இப்ப லியாதி முஃப்தி ஹதரத் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பேர்கெடுக்கப்படுறது அவன் நல்ல விடயங்களை கண்ணியப்படுத்துறதுல குறைவு செய்யறதுனால. குறைபாடுகள் இருக்கிறது தான் மஹ்ரூமாக்கப்படுகிறோம், பேர்கெடுக்கப்படுகிறோம். தொழுகையில பலகீனம், பாவ செயல்கள், இந்த இடத்துக்குள்ள அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத கருமங்கள், அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத நடவடிக்கைகள், ஷைத்தாண்டு ஆக்கிரமிப்பு மதரசாவுக்குள் நிறைய வந்து விட்டது என்றால் அல்லாஹ்ட உதவி இதுக்குள்ள வரமாட்டா. என்னதான் மீட்டிங் போட்டு பேசினாலும், என்னதான் மக்களுக்கிட்ட சல்லிய வசூல் பண்ணினாலும், எத்தனை பஜாருக்கு ஏறி இறங்கி ஒவ்வொரு ஹாஜியரையும் பிடிச்சு சல்லிய கொண்டு வந்தாலும் பரக்கத்தில்லை. இன்றைக்கு நாங்கள் அதைத்தான் பார்க்கிறேன். சொல்லப்படுறது போல பரக்கத்து இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே பரக்கத்தா. பரக்கத்து எப்போ எடுபடும்? இப்போ எனக்கு ஒரு கவலை அதுதான். இப்போ எங்களுக்கு நெருக்கடி, பணம் கஷ்டம், அதாவது ஒவ்வொரு மாதமும் துண்டு முழுகிற, எவ்வளோதான் ஃபீஸை கூட்டினாலும் அது அதே இடத்துல தான் ஈக்குது, நெருக்கடி முடியுதில்லை. இப்படியெல்லாம் நான் இந்த நிகழ்வு உங்கள்கிட்ட பேசுகிறேன். சும்மா நான் இதை நிறைய சொல்லலாம், சொல்கிறது அர்த்தம் இல்லை. அது எப்படியோ ஒரு நெருக்கடி இருக்குது, இதுக்குள்ள சோதனை இருக்குது. நான் விளங்குறேன் என்னண்டா, எங்களோட மதரசாவுக்குள்ள நலவுகள் வானத்தை நோக்கி போகிறது குறைஞ்சிட்டு, உள்ளங்கள் தூய்மை என்கிற அந்த பகுதி குறைந்து விட்டது. அதனால் சோதனைகள், அல்லாஹுடைய புறத்திலிருந்து பரக்கத்துகளுடைய வாசல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டு கொண்டிருக்குது. இது எப்படி இதிலிருந்து நாங்கள் மீளலாம்? எனக்கு தேவை என்னண்டா, ஒரு 7 கண்ணீர் இருந்தால் போதும் இன்ஷா அல்லாஹ். ஒரு 7 துவா இருந்தால் போதும். ஒரு 7 துவா, ஒரு 7 கண்ணீர் சிறப்பாக நடக்குதுன்னா யாரையும் அலட்ட தேவையில்லை. உங்களை ஃபீஸ் கட்டுங்கொண்டு வற்புறுத்த தேவையில்லை. மாஷா அல்லாஹ், நாங்கள் இதுக்கு முன்னுக்கு இப்படி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணலை. நான் சொன்னேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை.
எங்களுக்கு கொழும்புல யாருமே தெரியா, எங்களுக்கு பணக்காரர்கள் யாருன்னு தெரியா. அல்லாஹ் எங்களை பரக்கத்தா வச்சிருந்த ஒரு குறை மீக்கல், எல்லாமே பரக்கத்து. அந்த பாடத்தை எங்களோட வாப்பா அருமை தந்தை கற்றுத்தந்தார். கண்ணியமான உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். கண்ணியமான உஸ்தாதுமார்களுடைய வாழ்க்கையில் அந்த பரக்கத்தை நாங்கள் பார்த்தோம், பரக்கத்தை பார்த்தோம். இன்றைக்கு மதரசாவில் இந்த பரக்கத்து இல்லை என்ற ஒரு 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 இடத்தை நாங்கள் பார்க்கிறதாக இருந்தால் என்ன காரணம்? என்ன காரணம்? கண்ணியமானவர்களை, பெற்றார்களே, இந்த விடயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்கோ. புள்ளகள் சீராகணும், அவுலியாக்களாக மாறணும், இறை நேசர்களாக ஆகணும், கண்குளிர்ச்சிய புள்ளகளாக ஆகணும். இங்கிருந்து பாஸ் அவுட் ஆகிறவர்களும் உம்மத்துடைய கவலை உள்ளவர்களாக, அல்லாஹுடைய பாதையில் புறப்படக்கூடியவர்களாக, துனியாதாரிகளாக ஆகிறதிலிருந்து பாதுகாக்கப்படணும். உதாரணத்துக்கு அன்னாசு பில்லிபாஸ் என்றுவாங்க. மனிதர்கள் உடுப்பை வச்சு தான் மனிதர். அன்னாசு பில்லிபாஸ், மனிதர்கள் மதிக்கப்படுவது ஆடையை வச்சு. போலீஸ்காரன் என்று கண்டுகொள்கிற உடுப்பு வச்சுத்தான், ஆமிக்காரன் என்று கண்டுகொள்கிற உடுப்பு வச்சுத்தான், லோய் அவர் டாக்டர் என்று கண்டுகொள்கிற அவருடைய அடையாளத்தை வச்சுத்தான். அவர் டாக்டர் என்றால் அவருக்கு சில அடையாளங்களை ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படித்தான் போகணும், அப்போ தான் அவர் டாக்டர் என்று மதிப்பாங்க. நேசுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஆலிம் என்கிற அடையாளம் கொஞ்ச நேரத்துக்குள்ள அடையாளம் அல்ல, 24 மணித்தியாலம் இருக்க வேண்டிய அடையாளம். இப்போ உங்களோட வீட்டுக்குள்ளே பாருங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த அடையாளத்தில் விருப்பம் இல்லை, இந்த ஜிப்பால விருப்பம் இல்லை, இந்த தொப்பியில் விருப்பம் இல்லை. அவர்களுக்கு என்ன விருப்பம்ன்றதை நீங்கள் முடிவு செய்யுங்க. அந்த பிள்ளைக்கு விருப்பம் டெனிங் கலெக்ஷன்ல, அந்த பிள்ளைக்கு விருப்பம் ஒரு டிஷர்ட்டில், அந்த பிள்ளைக்கு விருப்பம் இறுக்கமான உடுப்புல, அந்த பிள்ளைக்கு விருப்பம் ஒரு யகூதியை போல கட்டுவெட்டி கொள்ளணும், அந்த பிள்ளைக்கு விருப்பம் முடிய கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கட்டிங் அமைப்பில் உருவாக்கி கொள்ளணும். அந்த புள்ளைக்கு விருப்பம் இல்லை இந்த உடுப்பு, அந்த புள்ளைக்கு தஹஜ்ஜத் விருப்பம் இல்லை, அந்த புள்ளைக்கு இமாம் ஜமாத் விருப்பம் இல்லை, அந்த புள்ளைக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் விருப்பம் இல்லை, உம்மக்கு ஹிதுமத்து செய்கிறது விருப்பம் இல்லை, வாப்புக்கு ஹிதுமத்து செய்கிறது விருப்பம் இல்லை. அப்போ நீங்கள் யோசனை பண்ணுங்களேன். அப்போ நாங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை உருவாக்கணும்? நாங்கள் சும்மா ஆலிமன்றத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். நாளைக்கு அவர் யாரையோ மாதிரி உடுத்துக்கொண்டு போனாருண்டா, எனக்கிட்ட இருக்கிற பெருமையான பதவி ஆலிம் என்றது, நான் ஒரு ஹாஃபிஸ் என்ற பதவி தானே. அந்த பதவிக்குள்ள அடையாளத்தை வெளிக்காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தொப்பி போட விருப்பம் இல்லை, பஜாரில் தொப்பி போட்டால் கொஞ்சம் கண்ணியம் இல்லை, தொப்பியை கலட்டத்தான் விருப்பம். தொப்புக்கு தானே மக்கள் மரியாதை கொடுக்கிறது. தொப்பி இல்லாட்டி பரவாயில்லை, என்னைய ஆலிமன்று கண்டுகொள்ள மாட்டான். இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் எங்களோட மாணவர்களுக்குள்ள நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. எங்களால் ஏழுமான அளவு நாங்கள் முயற்சிக்கிறோம் இந்த இடத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு. இது குறைதா கூடுதான்னு கேட்டால் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகிறது. இந்த பக்குவங்கள் குறைஞ்சு கொண்டு போகிறது, இந்த பேணுதல்கள் குறைஞ்சு கொண்டு போகிறது. தஹஜ்ஜத்தில் அழக்கூடிய மாணவர்களை காணுவது கஷ்டமாக இருக்குகிறது, தஹஜ்ஜத்தில் குர்ஆன் ஓதுகிற மாணவர்களை பார்க்கிறது கஷ்டமாக இருக்குகிறது. இதெல்லாம் ஒரு கவலை. கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த கவலையில் பங்கெடுங்கோ. எங்களோட ஹக்கானியா இன்ஷா அல்லாஹ் ஒரு கண்குளிர்ச்சியான இடத்தை அடையணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு உங்களோட துவா கட்டாயம் தேவை, உங்களோட துவா தேவை, உங்களோட முயற்சிகள் தேவை. இன்ஷா அல்லாஹ் உங்களோட வீட்டுக்குள்ளே மனைவியோடு மஷூரா பண்ணுங்க. ஹிஃபிஸ்லேருந்து நீங்கள் ஒன்று எங்களோட வாழ்க்கை சீராகும். இந்த பிள்ளைகள் பலகீனம் என்றது அது விஷயம் அல்ல. சொன்னது போல் ஏண்ட பிளன்றத்தை முடிவுக்கு வாங்க. நானும் என் மனை புள்ள பலகீனம் உண்டா ஏண்ட பிள்ளை தான். புள்ளைக்கு ஒரு சோதனை வருகுதுண்டா ஏண்ட பிள்ளை. புள்ளை ஏலான்றான் ஓதுறதுக்கு, பிள்ளைக்கு பாடம் வருகுது இல்லை, புள்ளைக்கு ஹசரத்தை அடிச்சிட்டார். அதனால் அவரோட மனசு நொந்துட்டு ஹசரத்தை அடிக்க வச்சு புள்ளோட மன நோக வச்சு புள்ள மதரசாவுக்கு ஏலாண்டது ஏண்ட பிள்ளை. இப்போ 30 புள்ள இருக்கிற இடத்துல ஏண்ட புள்ளக்கா இந்த ஹசரத்தை அடிக்கணும், இந்த சேர் என்ற புள்ளக்க அடிக்கும். அடித்தது ஒரு சோதனையாக பைத்துச்சு, அதனால் புள்ள ஏழாண்டுது. ஏசினது சோதனையாக பைத்து, அதனால் ஏழாண்டுது. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க, என்னாண்டு பாருங்க, இதுக்கு என்ன செய்வோம். இதனால் பாடம் வராத புள்ளையையும் துவாவால் இன்ஷா அல்லாஹ் பக்கம் ஆஃபீஸாக ஆக்கலாம். இன்ஷா அல்லாஹ் துவாவால் ஏழும் சாதிக்கலாம். உம்மா வாப்பா நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னுக்கு பேசுகிறேன்னுண்டா அது எங்களோட வாப்பாட உம்மோட துவா தான், வேறொன்றும்.
உஸ்தாதுமார்களுடைய துவா தான், உஸ்தாதுமார்களுடைய துவா தான். கண்ணியமானவர்கள், இதனால் நாங்களும் எங்களோட பிள்ளைகளுக்காக அழுது கண்ணீர் வடித்து துவா கேட்டால் எங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் தகுதியாகணும், எங்களோட பக்குவம் வரணும், எங்களோட பேணுதல் வரணும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடைஞ்சோம்ண்டா எங்களோட துவா கபூலாகும். அதுக்குத்தான் அழகான வழிகள் காட்டப்பட்டது. இன்றைக்குள்ள ஜமானில் கண்ணியமானவர்களே, ஒரு அழகான வழி என்னண்டா, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுங்க, ஜமாத்தில் போங்க, நீங்கள் தேடி போங்க. எங்களோட மதரசா மாணவர்களுடைய ஜமாத்தும் இன்ஷா அல்லாஹ், அதாவது செப்டம்பரில் இன்ஷா அல்லாஹ் ஷில்லா மாணவர்கள் 40 நாள் போவாங்க. மாணவர்களுடைய தர்பியத்துக்கு பொதுமக்கள் குறைவு, கார்க்குங்கள் இல்லை. போன வருஷங்களும் அதுக்கு முந்தின வருஷங்களும் உஸ்தாது மாணவர்கள் தான் ஜமாத்தில் போனேன். அதை விடவும் நீங்கள் எங்களோட ஜமாத்துக்கு வரணும். நிறைய கார்க்குங்கள் இருக்கிறீங்க, பல வருடங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடக்கூடிய அனுபவசாலிகள் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த ஜமாத்தோடு இணையணும். ஹக்கானியா மதரசாவில் இந்த மதரசாவில் போகிற ஜமாத்துக்கு நான் சேரணும். இப்படி ஒரு உணர்வு எடுங்கோ. இந்த பிள்ளைகளுடைய பக்குவத்துக்கு நானும் ஒரு காரண கருத்தாவாக ஆகணும். ஹக்கானியாவுக்கு நானும் துவா செய்யணும். இந்த கவலை எடுத்து கண்ணியமானவரை, உங்களுக்குள்ள ஒரு பக்குவம் வரணும்ன்றா இன்றைக்குள்ள ஜமானில் தர்பியாவுக்குள்ள ஒரே ஒரு இடம் ஜமாத்து மட்டும்தான். தர்பியாவுக்குள்ள ஒரே ஒரு இடம். இப்படி நாங்கள் கூப்பிட்டு கதைக்கும் பொழுது எங்களோட மனதில் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படுகிறது. ஆனால் இந்த இடத்த விட்டு கலைஞ்சி போகக்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸ் அப்படியே பழையபடி அது பழைய நிலைமைக்கு நாங்கள் ஆளாகி விடுகிறோம். அதனால் கண்ணியமானவர்களே, கொஞ்சம் உங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள ஒரு இடம்தான் அல்லாஹ்வுடைய பாதை. ஒரு 3 நாள் ஜமாத் ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு பழையவங்க நிறைய இருக்கிறீங்க, பழைய ஆக்கள் எல்லாரும் பேசுகிற ஒரு பேச்சு என்னண்டா, பழைய மாதிரி ஜமாத் இல்லை. பழைய மாதிரி ஜமாத் இல்லைன்றதல்ல, அதை பேசி நாங்கள் போகிற ஜமாத்தை ஒரு பக்குவம் உள்ள ஜமாத்தாக நாங்கள் ஆக்கணும். நாங்கள் ஜமாத்தில் போகிறோம்னா நாங்கள் ஃபோனோடு போரில்லை. இன்றைக்கு நாங்கள் ஒரு பெற்றார் எங்களோட ஜமாத்தில் பிள்ளைகளோட ஃபோனோடு வந்தால் அதே முசீபத்தாக இருக்கும். நாங்கள் சொல்லணும், இந்த பேரண்ட்ஸ் நீங்கள் வேறு ஜமாத்தில் போனால் நல்ல முண்டோம். இன்றைக்குள்ள நிலம் அப்படித்தான். இன்றைக்கு ஜமாத்துக்குள்ள ஃபோன் வருமுண்டா, ஜமாத்துக்குள்ள ஒரு பெரிய ஃபோன் ஈக்குமுண்டா, துனியாவெல்லாம் ஜமாத்துக்குள்ள ஈக்கும். முழு உலகத்தில் நடக்கிற அவளும் ஜமாத்துக்குள்ள ஈக்கும். அப்போ ஜமாத் அல்ல. இன்றைக்கு நாங்கள் சொல்றோம் ஜமாத்துல பக்குவம் இல்லைண்டா, நாங்கள் ஜமாத்துல பக்குவமாக ஈடுபடல. புதிய ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு வைத்தாலும் அவருக்கும் வழிகாட்டு அப்படித்தான், நாங்கள் வழிகாட்டு அப்படித்தான். அப்ப எங்களுக்கு ஒரு சூழல், இன்றைக்கு உள்ள சூழல்ல தர்பியத்துக்குன்ற ஒரு சூழல் ஜமாத் மட்டும்தான். எங்கட தர்பியத்துக்குன்ற உள்ள ஒரு சூழல். இன்றைக்கு ஓலவல் முடிச்ச மாணவனுக்கு தர்பியத் எங்க கிடைச்சும் சொல்லுங்களேன், மதரசாவுக்கு புகையலா. அப்ப அந்த மாணவனுக்கு ஒரு சூழல், 40 நாள் ஒரு ஜமாத்துல போனா ஒரு சூழல் கிடைக்குது. 40 நாள் வேலை செஞ்சு ஒரு பக்குவம் வந்தா 4 மாசம் போக தயாராகிறார். வீட்டுக்கு வந்து பேணுதலாக தஹஜ்ஜத் தொழுகிறார். வீட்டுக்கு வந்து பேணுதலாக அவர் இமாம் ஜமாத்துக்கு போகிறார். பேச்சில பக்குவம், பார்வையில பக்குவம், கேள்வியில பக்குவம், நடை உடை பாவனையில பக்குவம் வருகிறது. இன்றைக்குள்ள தர்பியத்துக்குள்ள ஒரே ஒரு இடம் ஜமாத்து தான். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு எந்த மகனை தர்பியத்தாக்கணும் உண்டு, அவங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை, எந்த வழியும் இல்லை. ஒரே ஒரு வழிதான் அல்லாஹ்வுடைய பாதையில். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் மதரசான்றது நல்ல ஒரு சூழல். எங்களோட மாணவர்களுக்கு ஒரு இல்ம படிக்கிற, குர்ஆனை பாடமாக்குற அழகான உஸ்தாதுமார்களுடைய சூழல். இதனால வீட்டுக்குள்ள தர்பியத்து நடக்கிறதா பிள்ளைகள்கிட்ட உண்டாகும். அதனால கண்ணியமானவர்களே, நீங்க ஒவ்வொருவர்களும் உங்களோட வீட்டு சூழலை ஜமாத்துடைய சூழலாக ஆக்குங்க. ஒரு 3 நாள் போகக்கூடியவர்களாக, ஒரு 40 நாள் போகக்கூடியவர்களாக, மஹல்லாவில் ஈடுபடக்கூடியவர்களாக, வீட்டுக்குள்ள தஅலீம் வாசிக்கக்கூடியவர்களாக, தர்பியா உள்ள ஒரு சூழலை வீட்டுக்குள் உருவாக்குங்க. அதை கொண்டு தான் மாஷா அல்லாஹ் எங்கள்கிட்ட சில பக்குவங்கள் வர 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 மனைவி கிட்ட வரும், பிள்ளைகளுக்கிட்ட வரும். அதை கொண்டு என்னோட மதரசாக்கள் செழிப்பாகும் இன்ஷா அல்லாஹ். அதனால நாங்கள் ஒரு வேலை செய்யணும் என்னண்டா அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் சொன்னார் கடைசி ஒரு வார்த்தை, வீட்டு தஅலீம் ஆரம்பிங்க. கட்டாயம் வீட்டு தஅலீம் ஆரம்பிக்கணும். இதை கொண்டு வீட்டுக்குள்ள மாற்றம் உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வார்த்தையில் சரியான வெளிச்சம் இருக்கிறேன். நான் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், அதாவது என்னோட விடயத்தை முடிக்கிறேன்.
ஒரு ஜமாத்து போனாங்க. அதில் தலீம் வாசிக்கக்குள்ள ஒரு கஸ்து போவாங்க, தலீம் கஸ்துடுவாங்க. அதுக்கு நிபந்தனை என்னன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே திரும்பி வரணும். பாதையில் வலது பக்கமாக போங்க, ரோட்டில் யாராவது இருந்தால் அவரோட பேசி பள்ளியை கூட்டி கொண்டு வாங்க. தலீம் வாசிக்கிறாங்க. தலீம்ண்டா குர்ஆன் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான வார்த்தை வாசிக்கிறாங்க. 2 ஹதீஸை கேட்டுட்டு போங்கோண்டு ஆளை கூட்டி கொண்டு வாங்க. பைஸ்கில் போகிறவரை நிப்பாட்டி, ஹாஜி அவசரமாக பள்ளியில் தலீம் வாசிக்கிறாங்க, 2 ஹதீஸை கேட்டு போகலுமா? நாங்கள் கேட்குறோம். அவர் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் போய்த்து வாங்க. அப்போ இந்த தலீம் கஸ்து போனால் ரோட்டில் ஒத்தரும் இல்லை, கொஞ்சம் உள்ளுக்கு எட்டி பார்த்தா மரத்தடியில் 4 பொடியை மாறிக்கிறாங்க. தலீம் கஸ்து போனவர் கேட்டார், அந்த இடத்துக்கு போமாண்டு. ஓ பரவாயில்லை, இனதானே. ஜமாத் 2 பேரும் அப்படி அந்த ஆட்களை சந்திக்க போக பார்க்கக்குள்ள ஒத்தன் சொன்னால், ஜமாத் வாராங்கடா, எங்களை சந்திக்கத்தான் பாரு. ஒரே ஓட்டம். அதில் ஒத்தனுக்கு பாட்டா சிக்கிச்சு, ஓடிக்கொள்ளையல. அவன் பாட்டா போடுறான் போட்டு படுவது. தம்பி கொஞ்சம் நில்லுங்களே, கிட்ட போய்த்துட்டாங்க. தம்பி ஒரு வேலை செய்யலுமா? நாங்கள் பள்ளியில் ஜமாத் வந்திக்கு உயிரில் மேலான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொன்னான வார்த்தைகள் வாசிக்கிறாங்க. 2 ஹதீஸை கேட்டு போகிறீங்களா? இல்லை எனக்கு கொஞ்சம் பொடியம்மாரோடு இல்லை, மிச்ச நேரம் மானம். 2 ஹதீஸ் 2 நிமிஷம் போகும். அப்படியா? நல்ல பரவாயில்ல. வாரார், உலு செஞ்சார், தாலீமில் உட்கார்றார். 2 ஹதீஸை வாசிச்சாச்சு. தம்பி இப்போ உங்களுக்கு போகலாம், 2 ஹதீஸை கேட்டுட்டீங்க. இல்லை நான் கொஞ்ச நேரம் ஈக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம். தம்பி உங்களுக்கு போகலாம். இல்லை நான் கொஞ்ச நேரம் ஈக்கிறேன். இன்னும் இப்போ 20 நிமிஷம். தம்பி உங்களுக்கு போகலாம். இல்லை இருக்கிறேன். இப்போ தாலீம் முடியங்காட்டி மீக்கிறார் 11:45 இடங்களே. இப்போ தம்பி உங்களுக்கு வீட்டில் வேலைகள் ஈக்கலாம். இல்லை லொஹர் கிட்டவாக தொழுதுட்டு போகிறேன். தொழுதவர் சுன்னத்து தொழுதுட்டு துவா ஈக்கிறார். அழுவுறார், துவாவில் கெஞ்சுறார். என்னடா இது, யார் அழுவுற? கஸ்தில் வந்த பொடியன். ஆஹா, தாலீமில் இந்த போய் அழுவுறாரா? ஓ. அந்த ஆளுக்கிட்ட போய்த்து துவா முடிஞ்சதுக்கு பின்னால் கஸ்தில் கூட்டிக்கும் வந்தால், என்ன தம்பி என்ன நடந்த? இல்லை, என்னை வாப்பா மவுத்து, என் உம்மை தான் வீட்டில் ஈக்கிற. எங்களோட உம்மா எனக்கு சல்லிதாரில்லை. வாப்பா நல்ல வசதியானால் அவர் உம்மா சல்லிதாரில்லை. நான் எதனாலும் 1000 2000 கேட்டாலும் தரமாட்டேன். 200 ரூபா 100 ரூபா தான் தாரேன் என்ன செலவுக்கு. எனக்கும் உம்மாவுக்கும் சரிவார் இல்லை. ஒரே சண்டை வீட்டில். எங்களோட உண்மை இறக்கம் இல்லை. அப்படி சொல்லி அழுகிறாரு. அப்படி சேட்டை தூக்கி காட்டினார். இடுப்பு ஒரு கத்தி. நாங்கள் இன்றைக்கு அந்த மரத்தடியில் யோசனை பண்ணினது என்னாண்டா, இன்றைக்கு என் உம்மாவை நான் கத்தியால் குத்த முடிவு செஞ்சிருந்தேன். கத்தியால் குத்துறதுக்கு முடிவு செஞ்சிருந்தேன், உம்மா கொள்றதுக்கு. அமிசாப் அழுதாரா. நான் தாலீமில் உட்கார்ந்தேன். உம்மா வாப்பாவுடைய பெருமதியை தாலீமில் கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வார்த்தைகளை கேட்டேன். குர்ஆன் ஆயத்தை வாசித்தாங்க. வாப்பாவை உம்மாவை அல்லாவை வணங்குறதோடு உம்மா அப்பா கட்டுப்படணும். தாய் தகப்பண்ட பாதனையில் சொர்க்கம் வைக்குது. உம்மா அப்போட பொருத்தத்தில் தான் அல்லாட சொர்க்கம். உம்மா அப்போட காலை கீழே சொர்க்கம். இதெல்லாம் கேட்டேன். என்னை மனம் தாங்குதில்லை. நான் ஒரு பெரிய ஒரு அநியாயத்தை செய்ய பார்த்தேனே. என் உம்மாவுடைய பொருத்தம் இல்லாமல் என் உம்மாவை நான் மௌத்தாக்கி இருந்தா கொண்டிருந்தா நான் என் ஹாலாத்தை நான் நிலைமை என்ன அழுகுறேன். இப்போ இந்த அமீசாப் தம்பியை வீட்டுக்கு கூட்டிக்கோ வைத்து உம்மட்ட மன்னிப்பு கேட்க வச்சு, இது ஒரு மாற்றம். என்ன சொல்கிறேன்னுடா, இதுதான் தாலீம். இதுதான் தாலீம். தாலீம் எப்பயுமே அதை நாங்கள் தஅதீம் பண்ணினா, கண்ணியப்படுத்தினா, அந்த வார்த்தைகள் உள்ளத்தில் மாற்றத்தை உண்டாக்கும். உள்ளத்தில் மாற்றத்தை உண்டாக்கும். இன்றைக்கு எங்களோட தர்பியத்துக்குள்ள ஒரே ஒரு இடம் இதுதான். அதனால கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஜமாத்து போகிறோம், நீங்களும் வாங்க. நாங்கள் தஷ்கீல் பண்ணல, நீங்களாக பேரை கொடுங்க. நீங்களாக பேரை கொடுங்க. உங்களோட அந்த மர்களாக்கள் ஒஸ்தாதுமார்கள்ட்ட இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. நானும் இந்த மதரசா ஜமாத்தோடு வர தயார். நீங்கள் வரணும். நீங்கள் ஹக்கானியா குடும்பம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஹக்கானியாவை கட்டி எழுப்பணும். தர்பியத்துள்ள ஒரு இடமாக மாற்றணும். ஒரு சீதோவிகள் உருவாகிற இடமாக மாறணும். இன்ஷா அல்லாஹ்
முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இது எல்லா பொறுப்பும் உங்களுடைய தலையில் ஈக்குதுன்றதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இதனால் கண்ணியமானவர்களே, இந்த சீர்திருத்தம் வருமுண்டா மദ്രஸாவுக்குள் எல்லா ஹைர்களும் உண்டாகும், நலவுகளும் உண்டாகும். இங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் உலகத்துக்குமே புறப்படுவார்கள், தீனுடைய சுடர் எடுத்துக்கொண்டு போவார்கள், முழு உலகத்தை வெளிச்சமாக்குவார்கள், முழு உலகத்தையும் சீராக்குவார்கள். அப்படிப்பட்ட சீதோவுகள் இந்த மண்ணிலிருந்து உருவாகுவார்கள் இன்ஷா அல்லாஹ். அதுதான் எங்களோட அவாவும் ஆசையும் தேவையும் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் இதுக்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க, துவா செய்யுங்க. மிச்சமாக உங்கள்கிட்ட கேட்குற உங்களோட துவாவைத்தான் கேட்குறேன். உங்களோட துவா எங்கள்கிட்ட இருக்குமுண்டா அல்லாஹ் எல்லாத்திலையும் பரக்கத்து செய்வான் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு எங்களோட பொருளாதாரம் சிறப்பாகணும் உண்டு. ஆசை வைங்கோ, என் புள்ளோட செலவை நானே கட்டணும், என் புள்ளோட செலவை இன்னும் ஒத்தர் வானம், என் புள்ள என் பணத்தால் ஓதணும், அதுக்குத்தான் நான் வேறு வசிந்தோணும், அதுக்குத்தான் நான் கஷ்டப்படுவோம். நீங்கள் முடிவெடுங்க, அல்லாட்ட கேளுங்கோ, யா அல்லாஹ் என் புள்ளோட செலவை நான் செலவழிக்கிறதுக்கு எனக்கு நீ தௌஃபீக் உதவி செய்யா, என் பிள்ளைக்கு இன்னமும் தருவானும், அந்த நசீப் அல்லாஹ் எனக்கும் தருவானாக, உங்களுக்கும் தருவானாக. அதை ஆசை வைங்க. மദ്രஸால ஃபீஸை கூட்டினா இது கவலைப்படுவான், ரிசுக்கு தாரவன் அல்லாஹ். அவங்களோட நடவடிக்கை அவங்க செய்கிறாங்க, ஆஃபீஸ் அவங்களோட ஏற்பாட்டை அவங்க செய்கிறாங்க. ரப்பு ரிசுக்கு அளப்பான். நான் சொன்னேன் மദ്രஸாவுடைய தேவைகள் கைபியத்தான் உதவிகளை கொண்டு பூர்த்தியானா அல்ஹம்துலில்லாஹ் 100 நல்லா 100. நாங்கள் ஒரு காலம் சொல்லணும், ஃபீஸ் கட்டவானம், உங்களோட பணம் தேவையில்லை என்று சொல்லணும். ஆசை எங்களுக்கு ஆசை இல்லை. ஃபீஸுக்காக மெசேஜ் போடுறதுக்கு விருப்பம் இல்லை, ஃபீஸுக்காக கடிதம் அனுப்ப விருப்பம் இல்லை, ஃபீஸுக்காக ஒரு மாணவனுடைய எக்ஸாம் நிப்பாட்ட விருப்பம் இல்லை. எங்களுக்கு விருப்பம் ஃப்ரீ. நாங்கள் அல்லாஹ்வுடைய கைபியத்தான் உதவியை கொண்டு எல்லாமே வருகிறது. மாஷா அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறோம், எல்லா தேவையும் பூர்த்தியாகுது அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்தை அடையிறது தான் எங்களுக்கு விருப்பம். அந்த இடம் வரும். உங்களோட வியாபாரம், உங்களோட தொழிலை ஹலாலாக ஆக்குங்கோ, முயற்சிகள் செய்யுங்கோ, தியாகங்கள் செய்யுங்கோ. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் பரக்கத்து செய்வான், பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்வான், வெளிச்சங்கள் எல்லாம் உண்டாக்குவான். நிறைய வியாபாரம் நடக்கணும் என்று பார்க்க வேணும். ரப்புடைய ஹசானால் இருந்து வரும் பரக்கத்து வரும். நாங்கள் எப்பயுமே இஸ்லாமிய சமுதாயம் லாபம் எதிர்பார்க்கிற சமுதாயம் அல்ல, பரக்கத்து எதிர்பார்க்கிற சமுதாயம். கல்யாணம் முடித்த மணமகனை பார்த்து பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டும், உன்னுடைய உள்ரங்கத்தில் பரக்கத்து செய்யட்டும், நலவில் அல்லாஹ் உன்னை உண்டு சேர்க்கட்டும். பரக்கத்து தான், அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வானாக. பொருளாதாரம் முபாரக்கானது, குடும்பம் பரக்கத்துண்டாகும். இதனால் கண்ணியமானவர்களே, உங்களோட விஷயங்கள் ஹைராகும். நீங்கள் நானும் ஒரு பேரண்ட்ஸ் தான், ஏண்டையும் எதிர்பார்ப்பால் தான் என் புள்ளையோட பணத்தை நான் கட்டணும், அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்யணும். நீங்கள் எதிர்பாருங்கோ. நான் அவர் அந்த ஆட்டோ ஓட்டுற தம்பி வந்தார், ஹசரத் ஆட்டா தான் ஓட்டுறேன், கூலி ஆட்டா தான், பரவாயில்லை, நியத்து வச்சேன் என் புள்ளையோட ஃபீஸை நானே கட்டணும், அல்லாஹ் எனக்கு ஹயர் தருவான் இன்ஷா அல்லாஹ், எனக்கு பரக்கத்தாக்குவான். நியத்து வைத்த மாதிரி ஃபீஸை கட்டினார், முழுமையான ஃபீஸ். சொன்னார், புதினமான பரக்கத்து ஹசரத், நியத்து வச்சு அல்லாஹ் பரக்கத்தாக்கினான். இதனால் நாங்கள் எதுக்கோ ஏதோ செலவழிச்சிடும், இதுக்கு செலவழிங்க, முபாரக்கான பணம் இன்ஷா அல்லாஹ். அதனால் மദ്രஸாவுக்கும் நீங்கள் நிறைய துவா செய்யுங்க, இது பரக்கத்தாகிட்டால் அல்ஹம்துலில்லாஹ். அதனால் கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வோட வாழ்க்கையில் நிறைய ஹைறுகளை பரக்கத்துகள் உண்டாக்குவான் இன்ஷா அல்லாஹ். சொல்லப்பட்ட புத்திமதிகளை நீங்கள் மறக்குவான. இன்றைக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் அப்துர் ரஹ்மான் ஆஃபீஸுடைய பயான முஃப்தி சாப் லியாவுத்தீன் முஃப்தியுடைய அழகான புத்திமதிகளை எல்லாம். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையேந்தா ஏதோ சம்பிரதாயத்துக்காக அல்ல, அது அழகாக ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த பயானை கேளுங்க, மனைவியை உட்கார வச்சு அந்த பயானை கேட்க வைங்க, ஃபிக்ரோடு கேளுங்க. அல்லாஹ் உள்ளங்கள் மாற்றத்தை உண்டாக்குவோம். அல்லாஹ் உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான் இன்ஷா அல்லாஹ். அதனால் எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து ஆகணும். நாங்கள் எதிர்பார்க்குற இந்த ஒன்று கூடல் வெறுமனையே ஒன்று கூடி கலையிறதல்ல, ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஒன்று கூடலாக மாறணும் இன்ஷா அல்லாஹ். முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக.